அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி கீ ரைஸ் செய்கிறேங்க. நெய்ச்சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நெய் போடுறேங்க. தாலி வந்து தம் போடும்போது பசு நெய் கொஞ்சம் போடுவேன், அதனால் நெய் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறேன். இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஒரு 4 பேர் சாப்பிட்லாங்க நான் செய்கிற சாப்பாடு. இப்போ குருமா வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். சிக்கன் குருமா செய்வேன், அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். எங்கள் ஊர் தஞ்சாவூர் ஸ்பெஷலுங்க இந்த கீ ரைஸு. தேங்காய் பால்லாம் சேர்க்க மாட்டோம். பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் இருக்குது, அது வெட்டி போட்டிருக்கேன். கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கிக்கலாம். ரம்ப இலை இருக்குது, அது கொஞ்சம் போடுறேன். பிரியாணிக்கு தாங்க வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இதுக்கு வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் கீ ரைஸ்க்கு, இல்லாட்டி நிறம் மாறிடும், சாப்பாடு வெள்ளையாக தெரியாது. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு மணம் வர வரைக்கும் நம்ம வதக்கணும். மல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த புதினா வந்து எங்கள் வீட்டில் வளைஞ்சதுங்க. இந்த புதினா காம்பை வந்து நம்ம ஊடி வச்சுட்டா அழகாக சூப்பராக நமக்கு புதினா கிடச்சிரும். நல்லா மணமாக இருக்கும் இந்த புதினா. ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கணும் கீ ரைஸுக்கு. குருமாவுக்கும் தயிர் சேர்த்துக்கணும். தண்ணி பாருங்கள், இந்த கப்பில் வந்து நான் 1.5 கப்பு அரிசி போட்டிருக்கேன். இப்போ 3 கப்பு தண்ணி நான் வைக்கணும். பாசுமதி அரிசி, ஆனால் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டால் நல்லா குழையாமல் இருக்கும். தண்ணி பார்த்து ஊற்றணும், பாசுமதி இருக்கிறதுனால கொஞ்சம் குழஞ்சி போயிடும். எலுமிச்சம்பழம் பாதி பழம் இருக்குது, அதை புழிஞ்சு விட்றேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். நல்லா கொதி வரட்டங்க, மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது. பாசுமதி அரிசியை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன்.
அதை போட்டுக்கிறேன் இப்போ. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கீ ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா பரண்டு வந்துருச்சு பாருங்க. தம் போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. தம் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சிடணும். புதினா கொஞ்சம் போடுறேன், மல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பசு நெய் கொஞ்சம் போடுங்க கடைசியில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க பசு நெய் கடைசியில் சேர்த்தாக்க. எங்களூர் ஸ்பெஷல் வந்து நெய் சோறு இதாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அஞ்சு நிமிஷம் செஞ்சு திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சுங்க. கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். தண்ணி மட்டும் நம்ம அளவாக பார்த்து வைக்கணும். சிக்கன் குருமா இருக்குங்க. நான் வந்து இன்னொரு வீடியோவில் சிக்கன் குருமா செய்து காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு இருக்குங்க, ரோஸ்ட்டு செஞ்சுருக்கேன், முட்டை இருக்குது, புதினா மல்லி வச்சு துவையல் செஞ்சுருக்குறாங்க, புளி சட்னின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தாங்க இன்றைக்கெல்லாம் லஞ்சு சாப்பாடு எங்களுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனலை பார்த்துக்கிங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க.